V4U மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு டப்பாங்குத்து திரைப்படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதன டப்பாங்குத்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். டப்பாங்குத்துன்றது ஒரு நாட்டுப்புற கலைகளோடு சேர்ந்தது. எல்லா சினிமா படங்களையும் ஒரு காதல் பாடல், ஒரு சோக பாடல், ஒரு சந்தோஷ பாடல் அப்படின்னு வரும்போது இந்த டப்பாங்குத்துன்னு ஒரு பாட்டு கம்பல்சரி வச்சுட்டு இருப்பாங்க. பழைய படத்துலேருந்து இந்த டப்பாங்குத்து பாடல் அப்படிங்கிறது எல்லா படத்துலையும், அதாவது ஒரு கமர்ஷியல் படங்கள்லாம் ஒரு டப்பாங்குத்து அவசியமாக இருந்துட்டு இருந்தது. டப்பாங்குத்தே கானா பாட்டுன்னு வேற உருவெடுத்து இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் அதான் கானா பாடல் அப்படி தான் வந்துட்டு. டப்பாங்குத்து வார்த்தை இப்போ அதிகமாக கேட்க முடியல. ஆனால் அப்படி டப்பாங்குத்துன்னு ஒரு தலைப்பை வச்சு இன்னைக்கு அந்த படமாக இன்னைக்கு வந்து திரைக்கு வந்திருக்கு. உண்மையிலே படம் வந்து நாட்டுப்புற கலைகளை சொன்னாலும் தலைப்பு வந்து டப்பாங்குத்து வச்சுருக்காங்க. இந்த படத்தை வந்து மாடர்ன் டெக் நிறுவனம் தயாரிக்க ஏசே குணசேகரன் இந்த படத்தை திரைக்கதை சொல்லியிருக்காரு. முத்து வீரா வந்து இயக்கியிருக்காரு. சரவணன் இசையமைச்சிருக்காரு. தீனா மாஸ்டர் நடனம் பண்ணியிருக்காரு. சண்டை பயிற்சியை ஆக்ஷன் பிரகாஷ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கதாநாயகன் சுந்தரபாண்டியன், தீப்தி ராஜா, காதல் சுகுமார், ஆண்ட்ரூஸ், துர்கா அப்படின்னு ஒரு சில கேரக்டர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உண்மையை மறைக்க 1000 பொய் சொல்லலாம், 1000 பொய்யை மறைக்க ஒரு உண்மையை சொல்லித்தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தையும், இரக்கம் காட்டுறவன் என்னைக்கு ஏமாந்து போக மாட்டாங்க, ஆனால் ஏமாத்துறவன் ரொம்ப நாள் நிலைச்சி நிற்க முடியாது, என்னைக்கா இருந்தாலும் மண்ணை கவிடுவாங்க அப்படிங்கிற ஒரு அற்புதமான தத்துவத்தை சொன்ன படம் தான் அதை பார்க்க முடியுது. இந்த படம் வந்து நாட்டுப்புற கலைகளை பற்றி சில படங்கள் அவ்வப்போது வந்தாலும் இந்த படம் மறுபடியும் ஒரு நாட்டுப்புற கலைகளை பற்றி சொன்ன படமாக தான் வந்திருக்கு. உண்மையிலே கதாநாயகன் சங்கரபாண்டியன் ஒரு நாட்டுப்புற கலைஞனாவே வாழ்ந்திருக்காரு. ஒருவேளை நாட்டுப்புற கலையில் ஒரு பயிற்சி இருப்பார் போல தெரியுது. ஏன்னா அவர் வந்து பாரதி ராஜாவோட தெற்கத்தி பொண்ணுங்கிற சீரியலில் கதாநாயகனாக வந்தார். அதன் பிறகு விஜய் டிவியில் சரவணன் மீனாட்சி அதில் வந்தார். அப்புறம் இன்னும் சில நிகழ்ச்சியெல்லாம் தொலைக்காட்சியெல்லாம் வந்துட்டு இருந்தார். இன்றைக்கி வந்து சினிமாவில் வந்திருக்காரு. உண்மையிலே ஒரு நாட்டுப்புற கலைஞனுக்கு தேவையான அந்த உடல்வாகு, முகபாவனை எல்லாமே பொருந்தி வர்ற நபராக தான் சங்கரபாண்டியை பார்க்க முடியுது. தமிழ் சினிமாவில் தொடர்ந்து அவரை பார்க்கலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. படத்தோட கதாநாயகி பெண்மணியாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அவங்களோட தோற்றம் வந்து இந்த நாட்டுப்புற கலைகளுக்கு ஒத்து வந்த மாதிரி தெரியல, ரொம்ப அழகாக இருக்காங்க. ஸோ நாட்டுப்புற கலை பெண்கள் வந்து எப்படி இருப்பாங்க, உடல் கட்டுலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நம்ம எல்லாம் கரகாட்டம்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த அவங்களோட உடல் தோற்றம் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். ஸோ இவங்க வந்து அதுலேருந்து மாறுபட்டு ரொம்ப இந்த கதைக்கு ஒத்து வர மாதிரி தெரியல. பட் இந்த கதாநாயகி விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துருக்கலாம் அப்படின்னு என்னோட ஒரு சினிமா ரசிகனா என் பார்வையில் அது தெரிஞ்சதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். அவங்களோட தோழியாக வர்ற துர்கா வந்து உண்மையிலே அந்த நாட்டுப்புற கலையை கற்றுட்டு வந்த மாதிரி அவங்க டான்ஸும் சரி, முகபாவனும் சரி ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. கதாநாயகை தாண்டி அவங்க ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அவர்களை போல் காதல் சுகுமாருங்கிறது நியாயமாக அவர் விருமாண்டி சுகுமார்னு தான் சொல்லணும். ஆனால் விருமாண்டியில் வந்து கும்பலோட கோயந்தா வந்ததுனால அவரை விட்டுட்டாங்க நினைக்கிறேன். காதல் படத்தில் கதாநாயகோட ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறதுனால அவர் காதல் சுகுமார் வந்திருக்காரு. சில படங்களுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து கதாநாயகனுக்கு அடுத்து இவர் தான் படத்தை சுமக்கிற பொறுப்பு இவருக்கு தான் வந்திருக்கு. படம் ஃபுல்லாக ட்ராவலாரு, படம் ஃபுல்லாக நகைச்சுவைக்காண்டி இவரோட காட்சிகள் ரொம்ப அதிகமாக வந்திருக்கு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. எனக்கு வந்து சில நடிகரோட பழக்கம் இருக்குது. சில நடிகரோட வாட்ஸ்அப்லாம் பார்த்துட்டு இருப்பேன். எல்லா நடிகரும் இன்றைக்கி ஷூட்டிங்கில் இந்த இடத்துல இருக்கேன், அந்த இடத்துல இருக்கேன், இதை பண்ணியிருக்கேன், அதை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தான் போடுவாங்க. காதல் சுகுமார் வந்து எல்லாருக்கும் ஒரு நகைச்சுவை நடிகராக தான் தெரியும். எனக்கு வந்து நகைச்சுவை நடிகராக, நண்பராக, அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு கவிஞராக எனக்கு ரொம்ப தெரியும். எல்லாரோட ஸ்டேட்டஸில் அவங்க என்னென்ன வைப்பாங்க தாண்டி இவரோட ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு தத்துவ வார்த்தைகள் வைப்பார். உண்மையிலே ஒரு நகைச்சுவை கலைஞனுக்கு இப்படி ஒரு கவித்துவமான ஒரு கவிஞர் உள்ளே இருக்கார் அப்படிங்கிறத எவ்வளோ பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல. எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது. நான் வந்து ரொம்ப உண்மையிலே அவரை பார்த்து ரொம்ப மெய் சிலித்து போகிறேன். ஏன்னா எல்லாரும் அவரை பார்த்த ஒரு காமெடி நடிகரை பார்க்கல, அவருக்குள்ளே இவ்வளோ ஒரு கற்பனை திறன் அப்படின்னு நான் ரொம்ப பார்க்குறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தையை போடுவார். அதில் சில வார்த்தைகளை உங்கள்கிட்ட சொல்கிறதுல உண்மையிலே நான் பெருமைப்படுறேன். எல்லாருக்கும் கண்கள் 2 இருக்குது, ஆனால் பார்வை ஒன்றா இல்லை, வெவ்வேறாக இருக்குது அப்படிங்கிற ஒரு பற்றி சொல்லியிருக்காரு. 8 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும், 8 மணி நேரம் தூங்க வேண்டும், எத்தனை மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் அப்படி ஒரு கேள்வி வச்சுருக்காரு. அவர் இந்த படத்தில் வந்து படம் ஃபுல்லாக கதாநாயகனுக்கு அடுத்து படத்தை சுமக்கிற பொறுப்பு இவருக்கு தான் இருந்தாலும் படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி ரொம்ப நல்லா கலகலப்பாக பண்ணியிருக்காரு. ஒரு நாட்டுப்புற கலையை மீண்டும் சொன்ன படமாக தான் பார்க்க முடியுது. இந்த படத்தில் வந்து நமக்கு வந்து எல்லாமே புதுமுக நடிகர்கள் தான் அதிகமாக இருக்காங்க. இருந்தால் கூட ஒரு கண்டென்ட் நல்லா இருந்துச்சுன்னா அந்த படம் ஜெயிக்கும் அப்படிங்கிறது எப்படி நம்ம அங்காடி தெரு, வழக்கு எண் 18 இந்த மாதிரி சில படங்கள்லாம் இருக்குது.
அப்போல்லாம் இந்த நடிகர்கள் வந்து பெரிய அளவில் பேசப்படலை. இருந்தாலும் கதை கண்டென்ட் நல்ல கதை கண்டென்ட் இருந்ததுனால பேசப்பட்டுச்சு, பெரிய வரவேற்பு கிடைச்சு. அதேமாதிரி இந்த படமும் நிச்சயமாக டப்பாங்குத்துங்கிற வார்த்தைகள் வந்து இன்றைக்கி இருக்க 2K கிட்ஸ்க்கு வந்து அது என்ன டப்பாங்குத்து, ஏன்னா இது காணா அப்படிங்கிற விஷயம் வந்ததுனால என்னன்னு கேட்பாங்க. ஒரு காலத்தில் இதுதான்ப்பா காக்கி சட்டையில் சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு, அதே மாதிரி பில்லாவில் வெத்தலையை போட்டண்டி, இதெல்லாம் டப்பாங்குத்து வகையில் தான் வரும். அதே மாதிரி வண்ணக்கிளி படத்தில் சித்தாடை கட்டிக்கிட்டு நிறையா படங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து டப்பாங்குத்து லைனில் தான் வரும். ஏன்னா பழைய படங்களில் வந்து பார்த்திங்கன்னா டப்பாங்குத்து பாடல் ஒரு பாடல் வந்து அந்த பாடலுக்காக ரசிகர்கள் வந்துட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு காலம் இருந்தது. பட் இப்போ இந்த டப்பாங்குத்துங்கிற வார்த்தை காணாமல் போச்சு. அதை திருப்பி திரைவடிவில் நம்ம கொண்டு வந்திருக்காங்க. இன்றைய இளைஞர்கள் தெரிஞ்சுக்கணும், இந்த படத்துக்கு வந்து ஒரு நாட்டுப்புற கலையை பற்றி சொன்னதுனால நம்மளாம் கண்டிப்பான முறையில் வரவேற்கணும். நிச்சயமாக அந்த படம் ஜெயிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அழுத்திடுங்க.